அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கின்ற தலைப்பு கிருத்திகை, அதாவது கார்த்திகை வழிபாடு. எம்பெருமான் முருகப்பெருமானின் வழிபாடுகளில் எத்தனையோ சிறப்பு வாய்ந்தவை உள்ளது. சஷ்டி, கந்த சஷ்டி, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, விசாக நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் என்று எத்தனையோ அதி அற்புதமான முருகன் வழிபாடுகள் இருந்தாலும் கிருத்திகை என்கின்ற மாதந்தோறும் வருகின்ற இந்த வழிபாடு, முருகன் வழிபாடு, ஒரு உன்னத நிலையை நம்மை அழைத்து செல்லும் அற்புதமான நாளாகும் கிருத்திகை. இந்த கிருத்திகை பொறுத்தவரையில் தை கிருத்திகை, ஆடி கிருத்திகை, கார்த்திகை மாதம் வருகின்ற கார்த்திகை கிருத்திகள் மிகவும் மிக சிறப்பு வாய்ந்தவை ஆகும். இந்த கிருத்திகை வழிபாடு இந்த முருகன் வழிபாடின் மிக உச்சபட்ச பலன் என்று சொன்னால், நம்முடைய நாள்பட்ட கடன் தீர்க்க இது ஒரு பெரிய அதி அற்புதமான நாளாகும். அன்று முழுமையாக கடனை அடைக்க முயற்சி எடுங்கள். அப்படி முடியாவிட்டால் ஒரு சிறு தொகையாவது முருகா, கடன்கள் விரைவாக அடைய வேண்டும், சுபிட்சமான வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும் என்று வேண்டி, மனதார வேண்டி, ஒரு முருகனிடம் வேண்டி ஒரு சிறு தொகையாவது முருகனிடம் வைத்து விரைவாக கடன் அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த கிருத்திகை நாளில் முருகனை நினைத்து கண்டிப்பாக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விரைவாக செல்வ வளம் கிடைத்து உங்களுடைய கடன்கள் அனைத்தும் அடையும். அப்பேற்பட்ட அதி உன்னதமான நாள்தான் கிருத்திகை முருகன் வழிபாடு ஆகும். சரி, இந்த கிருத்திகை முருகனுக்கு ஏன் அப்படி ஒரு சிறப்பு என்றால், முருகா என்றால் ஒரு சொல்லல்ல, முருகா என்றால் ஒரு வார்த்தை அல்ல. மூ என்றால் முகுந்தன், ரூ என்றால் ருத்திரன், கா என்றால் நம்ம எல்லாம் காத்து கொண்டிருப்பவன் பிரம்மா. தேவர்களையும் மூர்த்திகளையும் எம்பெருமான் ஞானக்கடவுள், முழுமுதல் கடவுள் விநாயகர் பெருமானுடைய சகோதரனாகிய இந்த முருகா என்று நாம் அழைக்கும் போது உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். முருகா என்றால் கடன் விலகும். முருகா என்றால் சொன்னால் நோய் விலகும். முருகா என்று சொன்னால் பகை விலகும். முருகா என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தம் புரியும். அப்பேற்பட்ட இந்த முருகன் வழிபாட்டை அனைவரும் மேற்கொள்ளுங்கள். இவர்கள்தான் வழிபட வேண்டும், அவர்கள்தான் வழிபட வேண்டும் இல்லாமல் அனைவரும் வழிபடுங்கள். அதில் குறிப்பாக கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். முருகன் உங்களுக்காக பல அதிசயங்கள் நடத்த காத்து கொண்டிருக்கிறார் என்று கூறி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஆறுபடை முருகனுக்கு அரோகரா. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, நன்றி.